இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் பாஸ்தா. இன்றைக்கி அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பேசும்போது வந்து ஒயிட் சாஸ் செய்ய பால், அப்புறம் மசாலாலாம் செய்ய வெங்காயம், வெறுத்துள்ளி, மல்லி இலை, பெப்பர், வீட்டில் செஞ்ச கார்ன்ஃப்ளேக்ஸ், க்ரீன் பீஸ், பட்டர், மைதா மாவு, சீஸு, அவ்வளோதான். முதல்ல நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பேன் ஹீட்டாக இருக்கலாம். முதல்ல பேன் ஹீட்டாக நம்ம பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். முதல்ல நம்ம பண்ண போகிறது ஒயிட் சாஸ். அதில் முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறது சீஸ், பட்டர். இது நல்லா ஹீட் ஆகும்போது தான் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அதை நல்லா வதங்குற மாதிரி பண்ணிக்கலாம். பட்டர்லாம் வீட்டில் செஞ்சது தான். இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ போட்டு தோணுதோ அவ்வளோ போடுங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு செய்கிற அளவுக்கு தான் நீங்கள் போடணும். பாஸ்தா வந்து நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே இது சுடு தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். மைதா மாவை பட்டர் கூட லைட்டான ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட நம்ம பால் மிக்ஸ் பண்ணலாம். 1 கப் பால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.